அடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதோது. மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனின் சந்தேகத்தை நீக்கும் பொருட்டு புலவராக சிவபெருமான் அரசர் அவையிலே தோன்றி பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்று கூற தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவராகிய நக்கீரர் தான் வணங்கக்கூடிய அம்பிகையாகிய ஈசனுக்கு இடப்புறத்திலே இருக்கின்ற பார்வதி தேவி உட்பட எந்த பெண்களின் கூந்தலுக்கும் இயற்கையிலே மனம் இல்லை என்று எதிர்வாதம் புரிய சிவபெருமான் தனது உடம்பெங்கும் நெற்றிக்கண்ணை சுட்டி காட்ட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வாதம் புரிய சிவபெருமானின் கடுமையான வெம்மைக்கு ஆளாகி துன்பப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே உள்ள புற்றாமரை குளத்திலே மூழ்கி எழுகின்றார். அப்போது அவருக்கு தொழுநோய் ஏற்படுகின்றது. தனது கருத்து தவறு என்பதை உணர்ந்த நக்கீரர் சிவபெருமானை நோக்கி எனது தொழுநோயை போக்கி அருள வேண்டும் என்று கூற அதற்கு சிவபெருமான், நீ திருக்கயிலைக்கு வந்து திருக்காட்சியை கண்டால் மட்டுமே உனது தொழுநோய் நீங்கும் என்று அருள அதன்படியே மதுரையை விட்டு பிரிய மனமில்லாமல் புலவர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் நக்கீரர் மதுரையை விட்டு அகன்று திருப்பரங்குன்றம் வந்து சேர்கின்றார். அங்கே சிவபூஜை செய்து வரும் வேளையிலே அருகிலே இருந்த மரத்திலிருந்து பழுத்த இலை ஒன்று கீழே விழுகின்றது. அதன் ஒரு பகுதி நீரிலும் மற்றொரு பகுதி நிலத்திலும் கிடக்கின்றது. நீரிலே விழுந்த அந்த இலையின் ஒரு பகுதி மீனாகவும் நிலத்திலே விழுந்த இலையின் மறுபகுதி பறவையாகவும் மாறுகின்றது. இந்த காட்சியை கண்டவுடன் நக்கீரரின் கவனம் சிவ பூஜையிலிருந்து தவறுகின்றது. இதையே சாக்காக வைத்து கற்கி முகி என்ற பூதம் அவரை தூக்கி கொண்டு போய் ஒரு குகையிலே அடைக்கின்றது. அந்த குகையிலே ஏற்கனவே 999 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் நக்கீரரை பார்த்து, இன்று உங்களால் எங்களது உயிர்கள் அனைத்தும் காவு வாங்கப்படும் என்று கூற விளக்கம் கேட்கின்றார் நக்கீரர். பூதமானது 1000 பேரை சேர்த்தவுடன் எல்லோரையும் ஒன்றாக கொன்று சாப்பிடும் பழக்கம் உடையது. இன்று 1000 பேராக நீங்கள் வந்து உள்ளீர்கள். ஆகவே நாம் அனைவரும் இன்று சாகப் போவது உறுதி என்று அவர்கள் கூற வருத்தமடைந்த நக்கீரர் முருகனாகிய கந்தவேலை நோக்கி திருமுருகாற்றுப்படை என்ற அரிய தோத்திர நூலை பாடுகின்றார். நக்கீரருக்காக மனம் இறங்கிய முருகன் நேரிலே தோன்றி அந்த பூதத்தை கொன்று அனைவரையும் விடுதலை செய்கின்றார் கந்தவேலாகிய முருகப்பெருமான். அப்போது நக்கீரர் தனது தொழுநோயையும் போக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூற இறைவனாகிய சிவன் இட்ட கட்டளையின்படியே நீங்கள் திருக்கயிலை சென்று திருக்கயிலை திருக்காட்சியை கண்டால் மட்டுமே உங்களது தொழுநோய் நீங்கும் என்று சிவபெருமானின் கட்டளையை தன்னால் மீற முடியாது என்று கந்தவேலாகிய முருகப்பெருமான் கூறியதோடு அல்லாமல், நீங்கள் திருக்கயிலைக்கு பகுதி தூரம் நடந்து சென்றால் திருக்கயிலை உங்களை நோக்கி பகுதி தூரம் வரும் என்று அருள முருகப்பெருமானின் அருளை எண்ணி வியந்து நக்கீரர் செல்கின்றார். எதிரே திருக்காலாத்தி கோயில் தென்படுகின்றது. அந்த கோயிலை அடைந்தவுடன் திருக்கயிலையும் அங்கே வந்து சேர்கின்றது. ஆக திருக்காலாத்தி கோயிலிருந்து திருக்கயிலை காட்சி கிடைத்தவுடன் சிவபெருமானின் அருளால் அவருக்கு தொழுநோய் நீங்குகின்றது. அந்த திருக்காலாத்தி கோயிலிருந்து கயிலை பகுதி காலாத்தி பகுதி என்று அந்தாதி பாடுகின்றார்.
நக்கீரர் திருக்காலத்தி கோயில் சென்றதுக்கும் ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், அங்கே உரைகின்ற அம்பிகையின் திருநாமம் ஞானப்பிரசூனாம்பிகை என்பதாகும். அதாவது நறுமணம் வீசக்கூடிய அழகிய கூந்தலை உடைய ஞான பூங்கோதை என்பது அந்த அம்மனின் திருநாமம் ஆகும். பிறகு நக்கீரர் கைலை பகுதி, காலாத்தி பகுதி என்று அங்கே அந்தாதி பாடி அங்கிருந்து மதுரை திரும்புகின்றார். மதுரை மேலமாசி வீதியிலே சங்ககாலத்தார் கோயில் என்ற பெயரிலே நக்கீரருக்கு தனி ஆலயம் ஒன்று உண்டது. நக்கீரரின் உற்சவ திருமேனி திருப்பரங்குன்றத்திலே உள்ளது. ஆண்டுதோறும் நடக்கின்ற பங்குனி உத்திர திருவிழாவிலே முருகப்பெருமான் நக்கீரரை சிறை மீட்கும் நிகழ்ச்சி இன்றும் அங்கே ஐதீகமாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஆக தனது தொழுநோய் நீங்க திருக்காலத்தி கோயிலிலே கைலை பகுதி, காலாத்தி பகுதி என்று அந்தாதி பாடி இறைவனாகிய சிவபெருமானின் அருளால் தனது தொழுநோய் நீங்க பெற்றார் நக்கீரர். ஓம் நமச்சிவாய். அடிய பாதம்